டைம் ஆச்சாமி. என்ன சோறு செஞ்ச? இன்னைக்கு வந்து சுகாஸ் காராதனா காலையில் சாப்பிட்றதுக்கு கேரட் தோசை. கேரட் தோசையா? சரி, அது ஹெல்த்தியாக இருக்குது. அப்புறம் மதியத்துக்கு இங்கே தேங்காய் சாப்பாடு கேட்டாங்க. நேற்று கோவில்லேருந்து 5-6 மூடி கொண்டு வந்தாங்களா, தேங்காய் மூடி. அதனால தேங்காய் சாப்பாடு சுகாஸ் கேட்டதுனால லேட்டும் ஆயிடுச்சு. அதனால தேங்காய் சாப்பாடு செஞ்சேன். அது ஒவ்வொரு டைமுக்கு தேங்காய் சாப்பாடு செஞ்சு கொடுக்க சொல்லி அங்கனையே ஸ்கூல்ல கொண்டு வருவாங்களாட்டுக்குது. ஞாபகம் வந்துச்சுன்னா நம்ம கிட்ட கேட்கறது. ஆமாம், செஞ்சு கொடுமா அப்படின்னு. இல்லைன்னால ஆள் ஞாபகமே பண்ணாது. அப்புறம் வெள்ளை சாப்பாடு கொஞ்சமாக போடு, எனக்கு அத்தனை மூட்டை திங்க முடியாது காலையில். போட்டிருக்குது. இதை விட எப்படி பண்ணுறேன். இங்கே கேரட் பீன்ஸ் பொரியல். ஆமாம், கேரட் பீன்ஸ் பொரியல நாம் செய்கிறதே இல்லை. ஆயிடுச்சு. வாங்குற ரெகுலராக வாரம் வாங்குவோம். ஆனால் சாம்பார் வச்சுக்கிறது, அரிசி மருப்பில் ஓடுறது, இந்த மாதிரியே. இங்கே வருங்க தக்காளி ரசம். ஆஹா, ரசம் தான். எனக்கு ரசத்துக்காம நூற்றி சாப்பிட்டு போய்க்கிறேன். ரசம் நீ பாருங்க, சாயந்தரம் 6ஆம் சுகாசம் வந்தா பொரியலே கேட்க மாட்டாங்க. ரசம் வச்சுட்டு அந்த ரசமே தான். ஆனால் ரசம் ஊற்றி சாப்பிட வேண்டிய அன்னைக்கு என்னம்பாங்க, ரசமே வைக்காதமா அப்படி. ஆமாங்க, அது என்னமோ ரசத்தை மட்டும் சாப்பிட்றாங்க. சத்தானது அந்த காய் பருப்பு இதெல்லாம் வேணான்றாங்க. அப்புறம் இருத்ததான் நீ கூட பரவாயில்ல, ஏன்னா பருப்பில் இருக்கிறதுனால அதில் சத்து நிறைய இருக்குது. ஆனால் இந்த சும்மா புளி ரசம் கரைச்சி வைக்கிற அன்னைக்குங்க புளி ரசத்தவே தான் சாப்பிட்றது. ஆமாம், குழந்தைகளுக்கு பிடிச்சதே ரசம் போல் இருக்குது. எல்லா குழந்தையும் ரசம்ட்டு இருக்கிறது. ஒரு சில நாள் பொரியல் இல்லை சாமி ரசம் இருக்குது சாப்பிட்டுக்கிறேன்னு கேட்டோம்னா அந்த அன்னைக்கு சண்டை வந்துடும். ரசம் மட்டும் சாப்பிட சொல்கிறேன், எப்படி சாப்பிட்றது அப்படி. ஆமாங்க, இப்போல்லாம் சாப்பிட்றது ஒன்றுமே இல்லை, வெறும் வாய் மட்டும். என்ன இதை சாப்பிட சொல்கிறீங்க? இதை நான் எப்படி சாப்பிட முடியும்? பொரியல் இருந்தால் பொரியல் ஒதுக்கிட்டு ரசமே சாப்பிடுவாங்க. பொரியல் இல்லை சாமி ரசம் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன், அப்பளம் பொரிச்சு தரப்பணும்னா எனக்கெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் சாப்பிட முடியாது. இல்லை, அப்பளம் பொரிச்சு ஒவ்வொரு டைம் கம்முன்னு இருக்குது சுகாசு. போன டைம் அப்பளம் பொரிச்சு தரேன்னு சொன்னதுக்கும் வேஸ்ட்டு. அது ஏதாவது ஒரு நாள் தான் சொல்லுவாங்க, ஈவினிங் டைம்ல ரசம் மட்டும் இருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கா அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப பசிக்கணுங்க, முடியாத கட்டத்தில் அப்படி. சூப்பராக இருக்குது. கேரட் பீன்ஸ் பொரியல், தேங்காய் சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு, ரசம். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க. ஆமாங்க நண்பர்களே, ரொம்ப பிடிச்சது கேரட் பீன்ஸ் பொரியல். ஆமாங்க நண்பர்களே, ரசமும் ரொம்ப பிடிக்கும். அந்த ராதிகா எனக்காகவும் படிங்க அப்படின்னு இருக்கிறாங்க. நான் உங்களுக்காக இனிமேல் உங்கள் பேரை சொல்லி, பேர் என்ன ராதிகாவா? அவங்களுக்கு நோய் நொடி குணமாகும்னு சொல்லி நான் ஈஸ்வரர்கிட்ட நான் படிச்சுக்கிறேன் டெய்லி. நிறைய பேர் சந்தேகப்படுறீங்க, உண்மையாலுமே அவங்க உடம்பு சரியில்லாம தான் இருக்கிறாங்க. நீங்க நல்லது பண்ணலீன்னா பரவாயில்ல, சந்தேகப்பட்டு திட்டாதீங்க. பாவம், அவங்க அத்தனை அன்பு காட்டுறாங்க எங்க மேல. பிரச்சனை இருக்கிறனால ஒரு டைம் பாஸா சும்மா வீடியோ பார்க்கறது, கமெண்ட் போடுறதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்காக ஆனால் நல்ல கமெண்ட்டு ஒரு நல்லதாத்த எப்போதுமே பண்ணுறாங்க. பாவம், அவங்களையெல்லாம் அப்படி சொல்லவே கூடாது. ஓகே, சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும். ஏன்னா நோய் நொடி இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்கள நம்ம அவ்வளோ சீக்கிரம் எடை போட்டு பேசக்கூடாதுங்க. அவங்களுக்கு உண்மையா இல்லையானால நாம் சந்தேகத்தோடு பேசவே கூடாது. உண்மை இல்லாமல் பொய் சொல்லுவாங்களா? சரிங்க நண்பர்களே, வாங்க நண்பர்களே சாப்பிட்லாம். சாப்பிட்டு நான் சீக்கிரமாக ஸ்கூல் கிளம்பணும். ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆட்டுக்குட்டி இப்போ பிடிக்கிறதுக்கு ரெடியாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டுருக்கிறாராமா. அவர் வர வரைக்கும் இருக்க முடியுமா? சீக்கிரம் போகணும் எனக்கு வேறு. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், வணக்கம்.